ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நாங்கள் க்ரோஷே லெசனில் பார்க்க போகிறது பீகாட் ஸ்டிச். ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டிச் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் சாம்பிளுக்கு கொஞ்சம் ஃபவுண்டேஷன் செயின் போட்டிருக்கேன். 3+3+3 அப்படிங்கிற கவுண்டில் செயின்ஸ் போட்டுக்கோங்க. கடைசியாக 2 செயின் ஆட் பண்ணிக்கலாம், 1 and 2. எப்போவுமே நம்ம ஹூக்கில் இருக்கிற அந்த செயினை கவுண்ட் பண்ண மாட்டோம். அடுத்த செயினில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கலாம். இந்த செயின் உங்களுக்கு தெரியும், நான் சொல்லி கொடுத்துருக்கேன். தெரியாதவங்க நம்ம சேனலில் மறுபடியும் பார்த்துட்டு வாங்க. இன்னொரு சிங்கிள் க்ரோஷே அடுத்த செயினில் போட்டுக்கலாம். ஓகே, 2 சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கோம். இப்போ இதுக்கு மேலே நம்ம ஒரு 3 செயின் போடலாம். 1 2 and 3 3 செயின் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த செயினுக்கு கீழே ஒரு சின்ன வி தெரியுதா? ஒரு பார் இருக்குது, பக்கத்தில் ஒரு லைன் இருக்குது. அந்த வீக்குள்ளே தான் நம்மளுடைய ஹூக்கை இன்சர்ட் பண்ண போகிறோம். பாருங்கள், ஒரு வி தெரியுதா? அந்த வீல தான் நம்ம ஹூக்கை இன்சர்ட் பண்ணோம். மறுபடியும் பாருங்கள், இன்னொரு வாட்டி பாருங்கள், காட்டுறேன். செயினுக்கு கீழே ஒரு வி தெரியுது, ஒரு பார் தெரியுது, பக்கத்தில் ஒரு லைன் தெரியுது, ஒரு வி மாதிரி. இப்போ யான் ஓவர் பண்ணி நம்ம யானை அந்த வி வழியாக வெளியில் எடுத்துருங்க. எடுத்துட்டு இப்போ ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். இந்த ஸ்டிச் நம்ம நேற்று படித்தோம் லாஸ்ட் வீடியோவில். ஓகே, அவ்வளோதான், நம்மளுடைய பீகாட் ஸ்டிச் வந்துருச்சு. இப்போ அடுத்த செயினில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. பக்கத்து செயினில் இன்னொரு சிங்கிள் க்ரோஷே போடுங்க. இந்த ப்ராசஸை அப்படியே கடைசி வரைக்கும் நாங்கள் ரிப்பீட் பண்ண போகிறோம். இப்போ இந்த சிங்கிள் க்ரோஷே, ஸ்லிப் ஸ்டிச் இதெல்லாம் பார்க்காதவங்க நம்ம சேனலை விசிட் பண்ணுங்கள். டீட்டெயில்டாக சொல்லி கொடுத்துருக்கேன். பார்த்துட்டு இதை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டிச் மறுபடியும் நீங்கள் படிச்சிடலாம். இப்போ லாஸ்ட் ஸ்டிச் வரைக்கும் இதை அப்படியே ரிப்பீட் பண்ணிக்கலாம். நம்ம லாஸ்ட் ஸ்டிச்சுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், நம்மளோட பியூட்டிஃபுல்லான பீகாட் ஸ்டிச் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் எல்லா பார்டர்ஸோட யூஸ் பண்ணலாம். சில ஃப்ளாஸுக்கு எட்ஜஸாக கொடுக்கலாம். ட்ரெஸ்ஸில் லேஸ் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.